எல்லாருக்கும் ஹாய்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி வந்து டே 1. ஸோ வந்து இந்த 50 டேஸ் வந்து சூப்பராக எனர்ஜெட்டிக்காக ஹாப்பியாக வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட ஹாப்பியாக வந்து உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க, ஆனால் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் டே 1 தான் ஆகுது. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் டெசிஷன் எடுத்து உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்திருப்பீங்க. ஸோ வெயிட் லாஸ் அப்படின்னு யோசிக்கும் போதே மைண்டில் எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் வருது, நான் ஏன் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற கொஸ்டின் எல்லாருக்கும் வரும் இல்லைங்களா? ஸோ யூஸ்ஃபுல்லாக சொல்லணும் அப்படின்னா ஒல்லியாக இருக்கவங்க எல்லாம் ஹெல்தின்னு சொல்ல முடியாது, குண்டாக இருக்கவங்க எல்லாம் அன்ஹெல்தி அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ நம்ம ஹைட்டுக்கான வெயிட்டில் இருக்கும்போது தான் வந்துட்டு நமக்கு வந்து நிறையா விஷயங்கள், நிறைய சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸு, சின்ன சின்ன நோய்கள்லாம் வந்து வரதை கம்மி பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ வரணுன்னு இருந்தால் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கிறவங்க கூட நிறையா டிஃபிகல்ட்டிஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண தான் செய்கிறாங்க. ஸோ ஒரு சில விஷயங்கள், சின்ன சின்ன இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து ஹைட்டுக்கான வெயிட்டில் ஒரு ஹெல்த்தியாக நம்ம உடம்பை மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா நிறையா விஷயங்கள் நம்மளால் ரொம்ப ஈஸியாக வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஹைட்டுக்கான வெயிட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நான் வந்து 163 சென்டிமீட்டர் என்னோட ஹைட்டு. ஸோ நான் என்னோட ஐடியல் வெயிட் வந்து 63 கேஜி. இப்போ 170 சென்டிமீட்டர் நீங்கள் இருக்கீங்கன்னா 70 கேஜி வந்து உங்கள் ஐடியல் வெயிட். இல்லை 150 சென்டிமீட்டர் இருக்கீங்க அப்படின்னா 50 கேஜி வந்து உங்களோட ஐடியல் வெயிட். ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன்றது புரியும். ஸோ இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு பிஎம்ஐ பற்றி தெரிஞ்சுக்கணும், என்னோடய பிஎம்ஐ நான் சூப்பராக கால்குலேட் பண்ணி என்னோட ஐடியல் வெயிட் நான் தெரிஞ்சுக்கணும், இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி எப்படி பிஎம்ஐ கால்குலேட் பண்ணுறது, ஐடியல் வெயிட் கால்குலேட் பண்ணுறதுன்ற வீடியோ வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஐடியல் வெயிட் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம வெயிட் லாஸ் அப்படின்னு இறங்கிட்டோனாவே நம்ம ஐடியல் வெயிட் என்ன, நம்மளோட ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம எங்கே போய் ரீச் ஆக போகிறோம், நம்மளோட டெஸ்டினேஷன் என்ன அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு உங்களோட ஐடியல் வெயிட் வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இப்போ யூஸ்வலாக ஹெல்தி அன்ஹெல்தின்றது எப்படி அப்படின்னா, இப்போ என்னோட வெயிட் வந்து 63 கேஜி நான் இருக்கணும் அப்படின்னா நான் வந்து மேக்ஸிமம் ஒரு 65 வரைக்கும் இருக்கலாம். 65 இல்லை மினிமம் வந்து ஒரு 60 கேஜி, அந்த மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 to 5 கேஜிஸ் வந்து ஓகே தான். இப்போது 60 கேஜி இருக்க வேண்டிய நான் வந்து 80 கேஜி இருக்கேன், இல்லை இன்னும் 60 கேஜி இருக்கிறேன் நான் வந்து இன்னும் நல்லா வெயிட் லாஸ், இன்னும் வெயிட் கம்மி பண்ணி நான் ஒரு 50 கேஜி போகிறேன், 40 கேஜி போகிறேன் அப்படின்னா இது எல்லாமே அன்ஹெல்தி. ஓகேங்களா? ஸோ நம்ம ஹைட்டுக்கான வெயிட் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஐடியல் வெயிட்டில் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 கேஜி வரைக்கும் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணலாம். அது வந்து ஓகே தான். ஸோ அதுக்கு மேலே போகும்போது தான் வந்து நீங்கள் அன்ஹெல்தி ஆகிறதோ இல்லை ஒபீஸ் ஆகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ஐடியல் வெயிட் என்ன அப்படின்றத வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அதை நோக்கி உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து எடுத்துகிட்டு போங்க. சரிங்களா? இப்போது ஏன் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும், எதுக்கு நம்ம ஐடியல் வெயிட் வரணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வெயிட் ஓவர் வெயிட்டாக இருக்கும் அப்படின்னா நம்ம பாடி சர்ஃபேஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படின்னும் போது நம்ம உடம்புல உள்ள ஆர்கன்ஸில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஆர்கன் வந்து ஹார்ட் தான் வந்து நம்ம உடம்பு ஃபுல்லாக வந்து பிளட்டு வந்து பம்ப் பண்ணி சப்ளை பண்ணுதா. ஸோ அது யூஸ்வலாக பண்ணுற ஃபங்க்ஷன் விட எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடும்போது அதுக்கு ப்ரெஷர் அதிகமாகுது. ஸோ அதனால தான் வந்து ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ ஒபீஸாக இருக்கிறவங்க வந்து ஹார்ட் அட்டாக்ன்ற விஷயங்கள்லாம் அதிகமாக வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே. ஸோ அதெல்லாம் வந்து கம்மி பண்ணுறதுக்கு, முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம வெயிட் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்றது கம்மியாகும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இப்போது இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம பாடி சர்ஃபேஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னா நம்ம ஃபுட்டு டெய்லி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம உடம்புக்கு தேவையானது போக எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கிறதுனால தான் மற்ற எல்லாமே வந்து வெளியில் போகாமல் கொலஸ்ட்ராலாக நம்ம உடம்புல அங்கங்கே தங்க ஆரம்பிக்குது. இதுவே நம்ம ஹைட்கான வெயிட்டில் நம்ம பாடி சர்ஃபேஸ் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு மற்ற தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து நமக்கு டீடாக்ஸ் ஆகி மோஷன் மூலமாகவோ யூரின் மூலமாகவோ நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து வெளியில் போயிடும். ஸோ அதனால தான் வந்து நம்ம ஹைட்டுக்கான வெயிட் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம ஐடியல் வெயிட்டை மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நிறையா விஷயங்கள் வந்து அவாய்ட் பண்ண முடியுங்க. சரிங்களா? ஸோ அதனால் உங்களோட ஐடியல் வெயிட் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் வெயிட் லாஸ் ஜர்னி நீங்கள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க வந்து டே 1. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டேவும் நீங்கள் வந்து உங்களோட ஐடியல் வெயிட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது எப்போ ரீச் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி வந்து உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னியை எடுத்துகிட்டு போங்க. சரிங்களா?
சரி, ஓகே. இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வெயிட் லாஸ் பண்ணணும் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போது நீங்கள் இருக்கிற உடம்பு வந்து பார்த்து ரசிங்க. ஓகே, நான் இப்போவே அழகாக தான் இருக்கேன், ஹெல்த்தியாக தான் இருக்கேன், இருந்தாலும் என்னோடய ஐடியல் வெயிட் நான் ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னா இன்னும் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து என்னோடய விஷயங்கள், என்னோட டே டு டே லைஃபு, ஸோ நான் பண்ணுற விஷயங்கள்லாம் இன்னும் வந்து நான் பெட்டராக, இன்னும் ரொம்ப பாசிட்டிவாக, எனர்ஜெட்டிக்காக, இன்னும் சீக்கிரமாக என்னால் வந்து பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் வந்து நம்ம வெயிட் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹாப்பி மைண்ட் செட்டோட இப்போவே நான் அழகாக தான் இருக்கேன், இருந்தாலும் இன்னும் நான் ஹெல்த்தியாக மாற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓகே உங்கள் ஐடியல் வெயிட் வந்து தெரியும். ஸோ இன்னும் 1 மாதமோ 2 மாதமோ கழிச்சு நான் என்னோட ஐடியல் வெயிட் ரீச் பண்ணதுக்கப்புறம் நான் எப்படி இருப்பேன் அப்படின்றத நீங்களே வந்து மைண்டில் வந்து சும்மா விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, நான் இப்படி இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்ல, நான் ஹெல்த்தியாக இருப்பேன், இப்போவே அழகாக தான் இருக்கேன், இன்னும் ரொம்ப அழகாக இருப்பேன் அப்படின்ற வந்து அதில் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணீங்க அப்படின்னா உண்மையாகவே ஆசைப்படுவீங்க. ஸோ வந்து உங்களுக்கு இந்த வெயிட் லாஸ் ஜேர்னின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் ரொம்ப பாசிட்டிவான மைண்ட் செட்டோட, ஒரு ஹாப்பி மைண்ட் செட்டோட இந்த வெயிட் லாஸ் ஜர்னி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். அப்புறம் மெயினாக நான் சொல்லணும்னு நினச்ச விஷயம் வந்து கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து வாக்கிங், ஜிம்மிங், டயட் பண்ணுறது அதெல்லாம் வந்து செகண்டரி. ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் அதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். கன்சிஸ்டன்சி, நிலைத்தன்மைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ உங்களோட டெஸ்டினேஷன் என்ன, இப்போ நான் 1 மாதம் பண்ணிவிட்டு இப்போ நான் 50 days சேலஞ்ச் போடுறேன். ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து இப்போ உங்களோட டார்கெட்டு ஒரு 5 kg 6 kg தான் கம்மி பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஐடியல் வெயிட் ரீச் பண்ணிடுவீங்க அப்படின்னா இந்த சேலஞ்சிலே உங்களால் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் ஐடியல் வெயிட் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான நாலேஜ் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு 20 kg 30 kg பண்ணணும், நான் இப்போ ஓவர் வெயிட்டாக இருக்கேன், என்னோட ஐடியல் வெயிட் ரீச் பண்ணணும் அப்படின்னா இந்த 50 days பத்தாது. இதை வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கிட்டு உங்களோட ஐடியல் வெயிட் நீங்கள் போய் ரீச் பண்ணுற வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா. ஃபாலோ பண்ணிட்டீங்க, உங்கள் ஐடியல் வெயிட் போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸில் வந்து 2-3 kgs வந்து ஏறுறது ரொம்ப நார்மல் தான். இப்போ நானே லாஸ்ட்டாக ஒரு சேலஞ்ச் பண்ணேன், அதில் நான் வெயிட் கம்மி பண்ணேன், 65 kg வரைக்கும் போனேன். ஸோ அடுத்து மெயின்டெனன்ஸில் வரும்போது 2 to 3 kgs வந்து இன்க்ரீஸ் ஆக தான் செஞ்சது. ஓகேங்களா. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. நம்ம மெயின்டெனன்ஸ் ஸ்டேஜில் வந்து இந்த கிராஃப் வந்து இருக்க தான் செய்யும். ஸோ உங்கள் ஐடியல் வெயிட் என்னன்றதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை போய் ரீச் பண்ணுறத கோலாக வச்சுட்டு அது போய் ரீச் பண்ணுற வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஹெல்ப் எடுத்துக்கோங்க. இப்போ அம்மா மார்னிங் சீக்கிரமாக எழுப்பி விட சொல்கிறது. ஸோ வந்து நான் டெய்லி இவ்வளோ நேரம் வாக்கிங் பண்ணால் மட்டும்தான் அந்த மாதிரி உங்களை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுற ஒருத்தவங்க வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு உங்களை இன்சிஸ்ட் பண்ணி நீ இன்றைக்கி நீ பண்ணணுமே, இன்றைக்கி நீ வாக்கிங் பண்ணலையே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உங்களை வந்து அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி ஒரு பார்ட்னர் முடிஞ்சால் கண்டுபிடிச்சிக்கோங்க. இல்லை எனக்கு அந்த மாதிரி சப்போர்ட்லாம் பெருசாக இல்லை அப்படின்னா செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணுங்க. செல்ஃப் மோட்டிவேஷன் விட ஒரு பெஸ்ட்டான விஷயம் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ நீங்கள் செல்ஃபாக வந்து உங்களை நீங்களே லவ் பண்ண ஆரம்பிக்கிறது, உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட சக்ஸஸ், உங்களோட கோலை நோக்கி நீங்கள் ஓடுறதுக்கான ஸ்பீடு வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஒருத்தவங்க கிட்ட போய் நீங்கள் மோட்டிவேஷன் தேடி போகும்போது அது எல்லா டைம்லேயும் நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது. அதுவே நமக்கு நம்மளே மோட்டிவேட் பண்ணுற அந்த கெப்பாசிட்டியை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டவுன் ஆகும்போது உனக்கு நீயே சொல்லலாம், இல்லை நம்மளால் முடியும், நம்ம இதை பண்ணலாம், நமக்கு நம்ம தான் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு வந்துருச்சுனாவே உங்களால் எல்லாமே பண்ண முடியுங்க. ஸோ உங்கள் டார்கெட் என்ன, உங்கள் கோல் என்ன அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த போய் ரீச் பண்ணுற வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக எடுத்துகிட்டு போங்க. உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னியில் கண்டிப்பாக நீங்கள் தனியாக பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சின்ன சின்ன டிசப்பாயின்மெண்ட்ஸ் வரலாம், டிமோட்டிவேட் ஆகலாம், ஒரு மாதிரி நெகட்டிவாக ஃபீல் ஆகலாம். அப்படின்னா எதுவாக இருந்தாலும் தாராளமாக நம்ம வீடியோஸ் டெய்லி ஆஃப்டர்நூன் 3 o'clock நம்ம வீடியோஸ் வந்து வரப்போகுது. ஸோ ஒவ்வொரு வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக அது மூலமாக உங்களுக்கு மோட்டிவேஷன் கிடைக்கலாம், சின்ன சின்ன டிப்ஸ் கிடைக்கலாம், ஐடியாஸ் வந்து கிடைக்கலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களோட ரொட்டீன் நீங்கள் என்ன டயட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்க, எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்ற ஃபுட் ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எவ்வளோ நேரம் பண்ணுறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வெயிட் லாஸ்க்காக நீங்கள் எந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் டெய்லி வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து அது வந்து ஒரு ட்ராக் இருக்கும். ஓகே, நம்ம நாளைக்கு அப்டேட் பண்ணணும், இன்றைக்கி முடித்தா மட்டும்தான் நம்மளால் நாளைக்கு அப்டேட் பண்ண முடியும். ஸோ நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படின்றக்காகவே நீங்கள் அதை பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், டெய்லி வந்து நம்ம இப்போது என்னோட ரொட்டீன் வந்து நான் எதுக்காக என்ன புஷ் பண்ணுவேன், ஓகே நம்ம நாளைக்கு வீடியோ கொடுக்கணும், இன்றைக்கி டே வந்து ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணால் தான் நாளைக்கு நம்ம அதை கொடுக்க முடியும். அதை பார்த்து மோட்டிவேட் ஆகி நம்ம கூட இருக்கவங்களாம் பண்ணுவாங்க, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இது எஃபோர்ட் போடுறேன். ஸோ நீங்கள் ஒரு சின்ன எஃபோர்ட், ஓகே நம்ம இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்ம கமெண்ட்ஸ் பார்க்கும்போது நம்ம இந்த வெயிட் லாஸ் ஜர்னியில் இருக்க மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், மோட்டிவேட்டடாக இருக்கலாம். ஓகேங்களா. அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்சளவு டெய்லி வந்து உங்களோட ரொட்டீன் வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இல்லை எதனா டவுட்ஸ் இருக்குது, எதனா
டிஃபிகல்ட்டிஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நம்ம டெய்லி வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு இன்ட்ராக்டிவாக ரொம்ப பாசிட்டிவாக சூப்பராக இந்த சேலஞ்ச் வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னால் முடிஞ்சளவு நான் என்னோடய மோட்டிவேஷன், என்னோடய பாசிட்டிவ் திங்கிங், நான் ஃபேஸ் பண்ண விஷயங்கள், எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நாலேஜில் வந்து நான் டெய்லி வீடியோஸில் அப்பப்போ ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் ஃப்ரீயாக கமெண்டில் கேளுங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்சளவு நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி இன்ட்ராக்டிவாக இந்த சேலஞ்ச் வந்து ரொம்ப சூப்பராக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ டே 1 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ என்னோட டே 1 ரொட்டீன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ தான் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து வெயிட் லாஸ் ரிலேட்டட் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ நிஜமாவே யூஸ்ஃபுல் நினைக்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவை பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷன் கொடுக்கும். ஸோ இன்னும் நிறையா விஷயங்கள் நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோஸ் பார்க்குற எல்லாரும் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பார்த்துட்டு வாங்க. ஸோ டெய்லி ஆஃப்டர்நூன் 3 o'clock வீடியோ வரப்போது மிஸ் ஆகாமல் பாருங்கள். இன்றைக்கி டே 1 மார்னிங் எழுந்ததும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெயிட் வந்து செக் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி வெயிட் பார்த்தோம் அப்படின்னா 68 kgs இருக்குது. யூஸ்வலாக நீங்கள் ரெகுலராக வெயிட் செக் பண்ணுற பர்சனாக இருந்தால் மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் செக் பண்ணுங்கள். அதுதான் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா டே 1 மார்னிங் 6 o'clock வந்து ஆகுது. ஆக்சுவலி 5:30க்கெலாம் எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிச்சனுக்கு வரதுக்கு 6 o'clock வந்து ஆச்சு. வந்ததும் முதல் வேலையாக வந்து சீரகம் பட்டை போட்டு வழக்கம் போல் நம்மளோட மெட்டபாலிசம் ட்ரிங்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நாட்டு சுரக்காய் இருந்தது, அதில் வந்து கூட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ லாஸ்ட் வீக் ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு வந்தது. இங்கே நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தோன்னா நார்மல் சுரக்காய் தான் கிடைக்கிது. இப்போ உங்களுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி நாட்டு சுரக்காய் கிடைக்குது அப்படின்னா அதிகமாக எடுத்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. டே 1 இன்றைக்கி ஃபஸ்ட்டு ட்ரிங்க் பார்த்தோன்னா ஜூஸு, பெரிய நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துருக்கேன். அப்புறம் வந்து பாதாம் வந்து நைட்டே ஊற வச்சு ஒரு 5 பாதாம் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ மார்னிங் எழுந்ததும் நம்ம ஜீரா வாட்டர் வந்து குடித்தாச்சு. குடித்ததுக்கப்புறமா வந்து ஜூஸ் தான் எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம டயட் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம கூடவே சேர்ந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நம்ம டயட்டில் பார்த்தோன்னா மெயினாக வந்து டெய்லி மார்னிங் வந்து ஒரு ஜூஸ் வந்து எடுத்துப்போம். ஒன்று பெரிய நெல்லிக்காய் ஜூஸு, இல்லைனா வந்து வெள்ளை பூசணிக்காய் ஆஷ்கார்ட் ஜூஸு, அப்படி இல்லைனா நாட்டு சுரக்காய் அதில் கூட ஜூஸ் பண்ணி குடிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஸ்டொமக் ஏரியா சுற்றி உள்ள அந்த ஃபேட்டெல்லாம் வந்து பேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நம்ம குடலில் இருக்க தேவையில்லாத அந்த அழுக்கு அதெல்லாமே வந்து நம்ம மோஷன் மூலமாக டீடாக்ஸ் ஆகி வெளியில் போயிடும். ஸோ வந்து மார்னிங் எழுந்ததும் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடியாவது இந்த ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு டெய்லி ஒரு 5 numbers வந்து பாதாம் நைட்டே ஊற வச்சு மார்னிங் வந்து அதோட ஸ்கின்னை பீல் பண்ணி எடுத்துகிட்டு டெய்லி ஒரு 5 numbers வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நம்ம வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? இது குடிக்கிறதுனால வெயிட் வந்து சரசரன்னு குறைஞ்சிரும் அப்படி வந்து சொல்ல முடியாது. ஸோ இதுவும் வந்து ஹெல்ப் பண்ணும். நம்ம டயட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம குடல் ரொம்ப சுத்தமாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம உடம்புல இருக்க அந்த அழுக்கு, குடலில் படிஞ்சிருக்க தேவையில்லாத அழுக்குலாம் வந்து டீடாக்ஸ் ஆகி வெளியில் போயிடும். ஸோ வந்து நம்ம வெயிட் லாஸ் வந்து கொஞ்சம் குவிக்காக நடக்கிறதுக்கு, அந்த ப்ராசஸ் சீக்கிரமாகிறதுக்கு இது ரொம்ப இந்த ஜூஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து டெய்லி மார்னிங் வந்து ஜூஸ் மறக்காமல் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் போய் ரிலாக்ஸாக இந்த ஜூஸ் குடிச்சிட்டு பாதாம் சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour குட்டி இருக்காங்க, குட்டிக்கு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும். அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு ஒரு 1/2 hour கழிச்சு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன். ஸோ என்ன சாப்பிட போகிறேன் அப்படின்றத உங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ டே 1 ஸோ எல்லோரும் சூப்பராக ஆக்டிவாக பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுங்கள். 50 days நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஒரு பாசிட்டிவான தாட்டோடு நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட்டோடு நீங்கள் உங்களோட டயட் வந்து எடுத்துகிட்டு போங்க. நல்லாவே ரிசல்ட் பார்க்க முடியும். ஓகேங்களா? இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கூழ் தான் எடுத்திருக்கேன். நிறையா தயிர் போட்டு ராகி கூழ் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நாட்டு சுரக்காயில் பண்ண கூட்டு வந்து தொட்டுக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து சம்மர் சீசன் இல்லைங்களா? ஸோ வந்து மோஸ்ட்லி பிரேக்ஃபாஸ்ட் வந்து கூழ் எடுத்துக்கிற மாதிரி தான் வந்துட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ராகி கூழ் தான் எடுத்திருக்கேன். நிறையா தயிர் போட்டிருக்கேன். ஸோ தயிர் ரொம்ப நல்லது வெயிலுக்கு. ஸோ நிறையா தயிர் போட்டு கொஞ்சமாக ஆனியன் கட் பண்ணி போட்டு கூழ் வந்து கரைச்சி எடுத்திருக்கேன். இது வந்து இன்றைக்கி ராகி கூழ் தான். ஸோ கவுனி அரிசியில் வந்து கூழ் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ நான் அதை ரெசிபி வந்து ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன்.
ஓகேங்களா. ஸோ ஆல்டர்னேட் டேஸில் ஒரு நாளைக்கு ராகி கூழ், ஒரு நாளைக்கு கவுனி அரிசி கூழ் அப்படியே வந்து மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு பிளான் இருக்குது. ஸோ நான் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ வெயிலுக்கு எதமாக வயிறுக்கும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், பெருசாக கலோரிஸும் இருக்காது நமக்கு. ஸோ அதனால் வந்து கூழ் தான் வந்து குடிக்க போகிறேன். திடீர்னு செம்ம மழை பெய்யுதுங்க. சென்னையில் மழை அதான் வந்து பயங்கரமே. இன்றைக்கி தான் டே 1. ஸோ நல்ல வெயில் அடிச்சிட்டு இருந்தது. இப்போ திடீர்னு மழை பெய்யுது. ஸோ மழை வேடிக்கை பார்த்துட்டே நின்றுட்டுருக்கேன். ஆக்சுவலி வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணேன், மழை செம்மையாக பெய்யும், அது வேடிக்கை பார்த்துட்டே அப்படியே நின்றுட்டேன். ஸோ கிளைமேட்டே ரொம்ப நல்லா இருக்குது. அடித்த வெயிலுக்கு இந்த மழை வந்து ரொம்பவே இதமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் மழை என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே நம்ம வாக்கிங் வந்து கன்டினியூ பண்ண முடியும். இப்போ வந்து வாக்கிங் வந்து 45 மினிட்ஸ் வாக்கிங் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வாக்கிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் வந்து எக்ஸசைஸ். இதான் வந்து என்னோடய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. இப்போ லஞ்சுக்கு முன்னாடி இதை முடிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறமா ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறம் லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு 45 மினிட்ஸ் வந்து நான் வாக்கிங் வந்து பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா வருமோ அதை வந்து பண்ணுங்கள். டயட் கூட சேர்த்து நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது தான் வந்து ரிசல்ட் ரொம்ப வந்து குவிக்காக இருக்கும். ஸோ அதனால தான் நான் மறுபடியும் இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ நம்ம டயட் எப்படி இருக்கும் அப்படின்னா, டயட் ஃபுட்டு ப்ளஸ் டெய்லி மார்னிங் ஒரு ஜூஸ் இருக்கும், அப்புறம் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும். இதெல்லாம் வந்து சேர்த்து பண்ணும்போது நமக்கு வந்து ரிசல்ட் ரொம்ப எஃபெக்டிவாகவே கிடைக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ நான் இப்போ 45 மினிட்ஸ் வந்து என்னோடய வாக்கிங் வந்து பண்ண போகிறேன். ஸோ 45 மினிட்ஸில் என்னால் எவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுது அப்படின்ற வந்து ட்ராக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் என்னோடய 45 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் உங்ககிட்ட வந்து காட்டுறேன். ஓகேங்களா. ஸோ நீங்களும் உங்களால் முடிஞ்சளவு வாக்கிங் ஆர் ஜாகிங் இல்லை எக்ஸசைஸ் இல்லை சைக்கிளிங், உங்களுக்கு இல்லை ஸ்கிப்பிங் பண்ணுறவங்க ஸ்கிப்பிங் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு வருமோ, எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ வந்து டெய்லி ஒரு 1 hour வந்து நீங்கள் எதுனா உங்களுக்கு டைம் நிறையா இருக்குது, நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பகல் டைமில் உங்களுக்குன்னு டெடிக்கேட்டாக ஒரு 1 hour ஒதுக்கி நீங்கள் வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது ரிசல்ட் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதனால தான் மறுபடியும் இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மறக்காமல் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ பாருங்கள், 134 ஸ்டெப்ஸ் இருக்குது. நான் என்னோடய பேண்டு கட்டிட்டு கொஞ்சம் நடந்து வந்தனால இப்போ 134 ஸ்டெப்ஸில் இருக்குது. ஸோ 45 மினிட்ஸ் வாக்கிங் வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நல்லாவே ஸ்வெட் ஆயிடுச்சு. இன்றைக்கி மழை வேறு விழுந்துட்டு இருந்ததுனால மழை பெய்கிற வரைக்கும் நல்லா சில்லுன்னு இருந்தது. மழை ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் அதுவே ஒரு மாதிரி புழுக்கமாக கிளப்பிடுச்சு. ஸோ வந்து என்னோடய வாக்கிங் பண்ணதுனால கலோரிஸ் பர்ன் ஆனது ப்ளஸ் நம்ம கிளைமேட்டு எல்லாம் சேர்ந்து சூப்பர் ஸ்வெட்டிங் ஆகிடுச்சு. ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ வந்து என்னோடய ½ அன் ஹவர் எக்ஸசைஸ் வந்து நான் பண்ண போகிறேன். ஸோ வந்து என்னோடய அப்டாமன் ஏரியா இப்போ எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற விஷயம் இதுதான் இல்லைங்களா. ஸோ எனக்கு என்ன வெயிட் கம்மி பண்ணாலும் என்னோடய வயிறு மட்டும் பெருசாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இப்போ ஒருவேளை நீங்கள் நியூ மாமா இருக்கீங்க இல்லை டெலிவரிக்கு அப்புறமா உங்கள் வயிறு வந்து அப்படியே இருக்குது அப்படின்னா மேபி அது வந்து டயாஸ்டிசிஸ் ரெக்டை ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ அந்த கேப் வந்து ஒன்லி எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும்தான் க்ளோஸ் ஆகும். ஸோ எனக்குமே அந்த கேப் கொஞ்சம் இருக்குது. ஸோ இந்த சேலஞ்சில் வந்து மெயினாக நான் வந்து அப்டாமன் ஏரியா வந்து ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதனால தான் வாக்கிங் டைம் வந்து கம்மி பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ எக்ஸசைஸ் வந்து பண்ணிவிட்டு எனக்கு எந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்குது அப்படின்ற வந்து கண்டிப்பாக நான் கூட ஷேர் பண்ணுறேன். ஒன்ஸ் நான் ரிசல்ட் பார்த்ததுக்கப்புறம் நான் ப்ராப்பராக அதெல்லாம் கற்றுக்கிட்டு அதை பற்றி ஒரு வீடியோ வந்து டெடிக்கேட்டாக வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ போயிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் என்னோடய எக்ஸசைஸ் வந்து பண்ண போகிறேன். ஸோ எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது பண்ணுங்கள், மறக்காமல் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இந்த 45 மினிட்ஸில் வந்து 5200 ஸ்டெப்ஸ் கிட்ட வந்து என்னால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. இன்றைக்கி லஞ்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சமாக ஒரு சின்ன பவுல் அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கிட்டேன். தொட்டுக்க வந்து சொரக்காய் கூட்டு, அப்புறம் ஒரு பவுல் நிறையா வந்து பப்பாயா வந்து எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி டின்னருக்கு வந்து ஓட்ஸ் ஆம்லேட் தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஓட்ஸ் எடுத்து பவுட்ரு பண்ணி அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு 2 எக்கு, கொஞ்சமாக கேரட்டு, ஆனியன், பச்சை மிளகா போட்டு நல்லா ஒரு ஆம்லேட் மாதிரி ஊற்றி எடுத்துக்கிட்டேன். தொட்டுக்கு வந்து கார சட்னி எடுத்துக்கிட்டேன். ஸோ முடிஞ்சளவு ரொம்ப சீக்கிரமாக டின்னர் சாப்பிடுங்க. தூங்குற 2 hours முன்னாடியே உங்கள் டின்னர் பிளான் பண்ணுங்கள்.